ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். இல்ல, இது ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அவ்வளவுதான் ஒழிய ஒரு ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை அளிக்க வேண்டும் என்பது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. அதை ஏதோ ஒரு பெரிய ஒரு நற்செயலாகவோ ஒரு நற்கருணையாகவோ இல்ல மக்களுக்கு செய்யக்கூடிய ஏதோ ஒரு பெரிய ஒரு சலுகையாகவோ பார்க்க கூடாது. அதாவது எந்த ஆட்சி பதவியில் இருந்தாலும், எந்த கட்சி அல்லது எந்த அரசு பதவியில் இருந்தாலும் மக்களுக்கு ஊழலற்ற ஒரு ஆட்சியை அளிக்க வேண்டும் என்பது ஒரு ஜனநாயகத்தினுடைய ஒரு அடிப்படை விழுமியம். அதனால முதல்வர் ஊழலை ஒழிப்பேன், ஊழலை ஒழித்து விடுவேன், ஊழலுக்கு நடவடிக்கை எடுப்பேன் என்றெல்லாம் அவர் சொல்லுகிறது என்பது ஒரு சம்பிரதாய ரீதியில் வேணால் இருக்கலாமே ஒழிய, அவர் அமைச்சரவை கூட்டத்தில் ஒரு சொல்லி இருக்கிறதுடைய எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, யாராக இருந்தாலும் சரி, அது மிக உயர்ந்த மட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, ஊழல் என்று வந்துவிட்டால் நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன் என்பதை மிக உறுதியாக சொல்லி இருக்கின்றார். ஆனால் ஒரு முதலமைச்சராக இருப்பவர் ஊழல் செய்தவர்கள் கீழ் மட்டத்திலிருந்து மிக மேல் மட்டம் வரை யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுத்துத்தான் ஆக வேண்டும். அதுதான் அவருடைய அடிப்படை கடமை என்பதுதான் ஜனநாயகத்தினுடைய மிக மிக முக்கியமான ஒரு கட்டமைப்பில் இருக்கக்கூடியது. இதுல இன்னொன்னு என்னன்னா, இப்ப கடந்த இந்த 60 நாட்கள் இந்த ஆட்சிக்கு கிட்டத்தட்ட 60 நாட்கள் 2 மாதங்கள் அளவில் தான் ஆகிறது. அதை வைத்து பார்க்கும் பொழுது இந்த தாவேகா ஆட்சிக்கும் முதலமைச்சருக்கும் ஊழலை ஒழிப்பதில் அவர்கள் முனைப்பாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எந்த அளவுக்கு யதார்த்த ரீதியில் அவர்களால் அதை ஒழிக்க முடியும். அதாவது ஊழலில் இன்றைக்கு மிகவும் துரதிருஷ்டவசமாக இந்தியா போன்ற ஒரு நாட்டில் ஊழல் என்பது மக்களுடைய இரத்த ஓட்டத்தின் கூட ஒரு புறையோடி போய்விட்ட ஒரு நிலையில் ஊழலை ஒழிப்பது அல்லது ஊழலை களைவது என்பது யதார்த்த ரீதியில் சாத்தியமற்றது. ஏன்னா மக்களே ஊழலின் மீது நம்பிக்கை வைத்து பணத்தை கொடுத்தால் எதை வேண்டுமானாலும் செய்து கொண்டு விடலாம் என்கின்ற அந்த ஒரு மோசமான நோக்கத்திற்கு மனநிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். முதல்வரால் மிக அதிகபட்சமாக எந்த அளவிற்கு ஊழலை தடுக்க முடியுமோ அதில் அவர் முனைப்பு காட்டினார் என்றால் அதுவே அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். ஆனால் கடந்த சில நாட்களில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை பார்க்கும் பொழுது அந்த ஊழலை தடுப்பதற்கு முதலமைச்சரிடம் ஒரு மன உறுதி இருக்கிறது. தான் கூறியதை செயல்படுத்த அவர் உளசுத்தியாக விரும்புகிறார் என்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இப்போ ஊழல் என்று வரும்பொழுது அதை 2 வகையா வகைப்படுத்தி பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஒண்ணு வெளிப்படையாக நேரடியாக தெரியக்கூடிய சிற்சில ஊழல்கள், விசிபிள் கரப்ஷன். இன்னொன்று மிகப்பெரிய அளவில் பொதுமக்களுடைய பார்வைக்கு தெரிய வராத அல்லது புரிதலுக்கு வராத ஒரு இன்விசிபிள் கரப்ஷன். இப்ப நம்ம சாதாரணமா பேசக்கூடிய இப்ப பத்திரிகைகள்ல வரக்கூடிய செய்திகள்ல ஊடகங்கள்ல வரக்கூடியது பொதுவாக பொதுமக்களிடையே பேச்சு பொருளாக இருக்கக்கூடிய செய்திகள் ஊழல்கள் என்னவாக இருக்கிறது அப்படின்னா, ஒரு ஆர்டிஓ ஆபீஸ் போன ஒரு லைசன்ஸை ரெனியூ பண்றதுக்கு என்ன ஒரு 500 ரூபாய் வாங்கிட்டாங்க, ஒரு ரேஷன் கார்டுக்கு போனேன், ஒரு பர்த் சர்டிபிகேட் போனேன், டெத் சர்டிபிகேட் போனேன், ஒரு 1000 ரூபாய் கேட்க 2000 ரூபாய். இதுதான் மக்களிடையே பேசு பொருளாக இருக்கக்கூடிய அந்த டைரக்டா விசிபிள் கரப்ஷனா இருக்கிற அந்த இன்விசிபிள் கரப்ஷனில் தான் முதல்வர் கூடுதலாக கவனம் செலுத்துகிறார் அல்லது செலுத்துவார் என்று நம்பலாம். அந்த இன்விசிபிள் கரப்ஷன் எதை சொல்ல வருகிறேன் என்றால், இப்போ பல 100 கோடிகள் இல்ல 1000 கோடி ரூபாய்களை வரக்கூடிய அரசு டெண்டர்கள்லாம் இருக்கு இல்லையா. இப்போ ஒரு 500 பஸ் வாங்குறோம், இல்ல ஒரு 1000 பஸ் வாங்குறோம், ஏசி பஸ் வாங்குறோம், ஒரு 20 கிலோமீட்டருக்கு மேம்பாலம் அமைக்கின்றோம், போட்ட ரோடு மேலேயே மீண்டும் ரோடு போடுகிறோம் என்று இந்த அரசு நிறுவனங்கள், பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, போக்குவரத்து துறை, மருத்துவத்துறைகள்ல அந்த அரசின் மூலம் பலவிதமான முதலீடுகளை ஈர்க்கிறோம் என்று அரசு முன்னெடுக்கின்ற பல வகையான அந்த பெரிய திட்டங்கள் இருக்கு இல்லையா. அந்த திட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த புதைந்திருக்கக்கூடிய மறைந்திருக்கக்கூடிய அந்த ஊழல், அந்த கையூட்டு இருக்கு இல்லையா, அதை தடுப்பதில் முதல்வர் கூடுதலாக கவனம் செலுத்துகிறார், செலுத்த வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு தான் மக்களிடையே இருக்கிறது. அதுதான் இந்த இன்விசிபிள் கரப்ஷன். இப்போ சாதாரண ஒரு 100 ரூபாய் 500 ரூபாய் ஒருத்தர் வாங்கிட்டார், ஒரு சிற்றூழியர் வாங்கிட்டார், அவர் பதவியிலிருந்து இடைநீக்கம் செய்கிறோம் என்று ஊடகங்களில் இந்த ஆட்சி ஊழலை ஒழித்து கட்டுவதில் திட்டமாக இருக்கிறது என்று கூறுவதை விட, இதோ பாருங்கள், ஒரு 5000 கோடி ரூபாய் அளவில் நடைபெற இருந்த ஊழலை நாங்கள் தடுத்திருக்கின்றோம், அந்த பணத்தை நாங்கள் மடை மாற்றி மக்களுடைய நலத்திட்டங்களுக்கு நாங்கள் திருப்பி விட்டிருக்கின்றோம். போக்குவரத்து துறையில், மருத்துவத்துறையில், நெடுஞ்சாலைத்துறையில், பள்ளி கல்வித்துறையில், உயர்கல்வித்துறையில் இப்படியெல்லாம் ஊழல் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்த இந்த ஒப்பந்த புள்ளி டெண்டர் கால் ஃபார் பண்ணுவாங்க இல்லையா, அதிலிருந்த ஓட்டைகளை
அந்த லூப் ஹோல்ஸை நாங்கள் அடைத்திருக்கின்றோம். இதன் மூலம் சுமார் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10,000 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பை நாங்கள் தடுத்திருக்கின்றோம். அதை நாங்கள் ஆக்கப்பூர்வமாக மக்கள் நல திட்டங்களுக்கு திருப்பி விடுகிறோம் என்கின்ற வகையில் முதல்வர் செயல்படுவார். அவருடைய சிந்தனை அப்படி இருக்கும் என்று நாம் நம்பலாம். எனவே இந்த ஊழல் என்பது துரதிருஷ்டவசமாக சமூகத்திலேயே குறையோடி போய்விடுகின்ற சிஸ்டமே எப்படி ஆயிடுச்சுன்னா, மக்கள் மனதுல என்ன ஒரு 500 ரூபா தானே, ஒரு 1000 ரூபா தானே, காசை கொடுத்துட்டு வேலையை முடிச்சிடலாமே அப்படிங்கிற அந்த மனோபாவத்தை கிட்டத்தட்ட கடந்த 50-60 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த மக்கள் விதைத்து விட்டார்கள். இல்ல இது எப்படி ஒரு வாட்ஸ்அப்ல எனக்கு என்கிட்ட லஞ்சம் கேட்டா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எல்லாமே இருக்கிற ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாமே இருக்குது இல்ல, அதெல்லாம் சரியா செயல்படலன்னு தானே அர்த்தம். இப்போ முதல்வர் வந்து ஒரு போன் நம்பர் கொடுக்கறதுனால அந்த ஒரு போன் நம்பர்ல எல்லா டாஸ்க்கும் முடிஞ்சிருமா? தமிழ்நாடு முழுவதும் எத்தனை துறைகள் இருக்கு, ஒவ்வொரு துறைகளிலும் கையூட்டு வாங்கப்படுது. நீங்க ஒரு வாட்ஸ்அப் நம்பர்ல எவ்வளவு விஷயத்தை நீங்க நோட்டிஃபை பண்ணுவீங்க? முடியாது. அது வந்து ஒரு முதல் படியாக பார்க்கலாம். இதுவும் வந்து ஒரு புதிய நடவடிக்கை இல்லை. இதற்கு முன்னால வந்து டோல் ஃப்ரீ நம்பர்லாம் உதாரணமா டாஸ்மாக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சில ஆண்டுகளுக்கு முன்னால வந்து உங்களுக்கு மதுபான விற்பனை அல்லது ஏதாவது முறைகேடுகள் நடைபெறுவதாக தோன்றினால் இந்த ஒரு எண்ணுக்கு நீங்கள் சொல்லலாம் என்று டோல் ஃப்ரீ நம்பர்ல. அதனால இந்த ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து புகார் அளியுங்கள் என்று சொல்வது என்பது ஒரு புதிய நடைமுறை அல்ல. இந்தியாவின் பல மாநிலங்கள் இருக்கக்கூடிய ஒரு வழிமுறை தான். ஆனால் நீங்கள் கேட்டபடி இவ்வளவு அரசு துறைகளுக்கு ஒரே ஒரு எண்ணை வைத்துக் கொண்டு ஊழலை தடுக்க விட முடியுமா என்றால் அது மிகவும் சவாலானது, சிக்கலானது தான். ஆனால் இதை வந்து ஒரு டெஸ்ட் கேஸாக, ஒரு உதாரணமாக, ஒரு மாதிரியாக எடுத்துக்கொண்டு இதில் வெற்றி கிடைக்கும் பட்சத்தில் அதை போன்று ஒரு துறைக்கும் ஒரு எண்ணையோ இல்ல அதை இன்னும் ஒரு துறையும் சிறிதாக பகுப்பாய்வு செய்து அதற்கு ஒரு எண்ணையோ கொடுக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக நம்புகிறேன். அது மட்டும் இல்ல, எல்லா அரசு அலுவலர்களுக்கும் நீங்க போனீங்கன்னாவே அங்கேயே எழுதி போட்டிருப்பாங்க, அதாவது லஞ்சம் வாங்குவதும் கொடுப்பதும் குற்றம், உங்களுக்கு ஏதாவது முறைகேடுகள் நடைபெறுவதாக தோன்றல இந்த எண்ணுக்கு நீங்கள் சொல்லலாம். அதனால என்னன்னா, அந்த நிர்வாக கட்டமைப்புல ஊழலை தடுப்பதற்கான எல்லா வழிமுறைகளும் இருக்கிறது. ஆனால் இதற்கு முன்னர் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் அதை முறையாக செயல்படுத்தவில்லை. அந்த ஊழல் தடுப்புக்கு பதிலாக ஊழலை செய்வதற்கு ஊழலுக்கு வழிவிட்டார்கள் அல்லது வழி வகுத்தார்கள் என்பதுதான் இதில் கசப்பான உண்மை.